प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 4/2/1975 அவ்யக்த பாப்தாதா மதவன். வாணியின் தலைப்பு: ஞானத்தை தன்னுள் நிரப்புவதினால்தான் விலைமதிக்க முடியாத முத்து மற்றும் அளவில்லா சக்தியின் பிராப்தி ஆகின்றது. அனைத்து சங்கமயுக உயர்ந்த ஆத்மாக்கள் இந்த நேரம் சாதக பறவைகளுக்கு சமமாக இருக்கிறார்கள். எப்படி ஒரு துளி நீரை தன்னுள் நிரப்புவதினால் அதை முத்தாக்கி விடுகிறது என்று நத்தையை பற்றி கூறுகிறார்கள். அதேபோல் நீங்கள் அனைவரும் ஞானத்தின் மகா வாக்கியங்களை கேட்கிறீர்கள் மற்றும் தாரணை செய்கிறீர்கள். கேட்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்னவாகி விடுகிறது? நீங்களும் அதை முத்தாக்கி விடுகிறீர்கள். மேலும் இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் பல கோடி மடங்கு செல்வம் நிறைந்தவராக ஆக்குவதாக ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் எப்பொழுது அதை தாரணை செய்கிறீர்களோ அப்பொழுது அது விலை மதிக்க முடியாததாக ஆகிவிடுகிறது. எப்படி சாதக பறவைகள் நீர்த்துளியை ஏற்று விழுங்கி விடுகின்றனவோ அதேபோல் நீங்களும் இந்த ஞானத்தை கேட்டு உள்ளடக்கிக் கொள்கிறீர்கள். உள்ளடக்கியதற்கான பிரத்யக்ஷ சுரூபமாக என்ன தென்படுகிறது? அந்த மாதிரியான ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயல் பல கோடி மடங்கு சேமிப்பதற்கான ஆதாரமாக ஆகிவிடுகிறது. அதாவது ஒவ்வொரு வினாடி கேட்கும் வார்த்தையால் அந்த ஆத்மா பல மடங்கு செல்வம் நிறைந்து தென்படுகிறது. ஸ்தூல செல்வத்தின் போதை மற்றும் குஷி கூட முகத்தில் பிரகாசமாக தென்படும். ஆனால் அது அற்ப காலத்திற்காகத்தான் இருக்கும். மாறாக ஞான சாதக பறவைகளின் முகத்தில் குஷியின் ஜொலிப்பு எப்பொழுதும் தென்படுகிறதா? தன்னுடைய கண்ணாடியில் 3வது கண் மூலமாக தன்னுடைய அந்த ஜொலிப்பை ஒவ்வொரு நேரமும் பார்க்கிறீர்களா? ஒவ்வொரு வினாடியின் சேமிப்பு கணக்கை சோதனை செய்கிறீர்களா? எவ்வளவு சேமிப்பு ஆகிறது மற்றும் எவ்வளவு நஷ்டம் ஆகிறது என்று அப்படி தன்னுடைய தெளிவான கணக்கை வைத்துக்கொள்ளும் பயிற்சியுடையவராக ஆகியிருக்கிறீர்களா? விசேஷமாக நேரத்தை எடுத்து வரவு செலவு கணக்கை பார்க்கிறீர்களா? இந்த நேரம் வருமானம், அடுத்த நேரம் நஷ்டம், இந்த நேரம் ஏற்றம் இறக்கம் ஒருவேளை அதிகமாக இருக்கிறது என்றால் யோசிப்பதற்கு, பார்ப்பதற்கு மற்றும் செய்வதற்காக விசேஷமாக நேரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை ஒரே சீரான வருமானம் இருக்கிறது, சேமிப்பே ஆகிக் கொண்டிருக்கிறது, அடிக்கடி நஷ்டத்திற்கான எந்த விஷயமும் இல்லை, அதாவது கணக்கு தெளிவாக இருக்கிறது என்றால் எந்த நேரம் விரும்பினாலும் ஒரு நொடியில் கணக்கை பார்க்க முடியுமா? முடிவாக என்ன பார்க்கிறீர்கள்? இப்பொழுதோ அநேக ஆத்மாக்களின் அநேக ஜென்மங்களாக உருவாக்கப்பட்ட கணக்கு, பாவகர்மத்தின் கணக்கு என்று எவை கூறப்படுகிறதோ அதை அழிக்க செய்விக்கக்கூடியவர்கள் நீங்கள். நீங்களே உங்களுடைய கணக்கை அந்த மாதிரி உருவாக்க முடியாது. இதுவோ பழைய கணக்கு ஆகும். நீங்களோ பழைய கணக்கை முடித்துவிட்டு புதிய பிறப்பு, புதிய கணக்கை உருவாக்குபவர்களாக ஆவீர்கள். பழைய கணக்கு அனைத்தும் முடிந்து கொண்டிருக்கின்றன என்று அப்படி அனுபவம் ஏற்படுகிறதா? ஒருவேளை பழைய கணக்கை முழுமையாக முடிக்கும் யுக்தி தெரியவில்லை என்றால் கொஞ்சம் மிச்சமிருக்கும் இந்த கணக்கு அடிக்கடி மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். இங்கேயும் ஒருவேளை மாயாவின் ஏதாவது கடன் இருக்கிறது என்றால் கடன்காரன் அடிக்கடி தொந்தரவு செய்வான். அந்த மாதிரியான கடனை சுமை என்று கூறப்படுகிறது. இங்கேயும் மாயாவின் ஏதாவது பழைய கடன் இருந்துவிட்டது என்றால் மாயா அடிக்கடி தொந்தரவு செய்கிறது. மேலும் ஏதாவது மனது சம்பந்தப்பட்ட கடன் ரூபத்தில் தொந்தரவு செய்கிறது. இந்த கடனை அடைக்க வேண்டியதாக இருக்கும். எனவே ஏதாவது மீதமிருக்கும் கடன் எண்ணம் மற்றும் சம்ஸ்காரத்தின் ரூபத்தில் அல்லது சுபாவத்தின் ரூபத்திலோ இன்னும் பாக்கி இருந்துவிடவில்லையே என்று தன்னுடைய கணக்கை சோதனை செய்யுங்கள். எப்படி உடல் நோய் மற்றும் கடன் புத்தியை ஒருமுகப்படுத்த விடுவதில்லை, விரும்பாவிட்டாலும் அடிக்கடி தன் பக்கம் இழுத்து விடுகிறது, அதுபோலவே இந்த மனம் சம்பந்தப்பட்ட கடன் புத்தியின் நினைவை ஒருமிக்க விடுவதில்லை, மாறாக தடை ரூபமாக ஆகிவிடுகிறது. இப்பொழுதோ நேரத்தின் முடிவின் அருகாமை என்றால் தன்னுடைய அனைத்து கணக்கை சோதனை செய்யுங்கள், மேலும் முடித்துவிடுங்கள்.
கணக்கு பார்க்க தெரியும் அல்லவா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறீர்கள் இல்லையா? பழைய கணக்கின் கடன் வீணான எண்ணம் தீய எண்ணத்தின் ரூபத்தில் இருக்கும், அல்லது ஏதாவது சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தின் ரூபத்தில் இருக்கும். எண்ணம் ஒன்றாக இருக்கிறதா என்று இந்த விஷயங்களையும் சோதனை செய்யுங்கள். ஒருவரைத்தான் நினைவு செய்கிறார்கள், மேலும் ஒருவரைத்தான் நினைவு செய்ய விரும்புகிறார்கள். நடப்பதோ வேறொன்றாகும். தன் பக்கம் எது இழுக்கிறது? ஏன் இழுக்கிறது? ஏதாவது சுமை இருக்கிறதா? அது தன் பக்கம் இழுக்கிறதா? லேசான பொருள் ஒருபொழுதும் கீழே வராது. அது பறக்கும் கலையில்தான் இருக்கும். எந்தவிதமான சுமை எவ்வளவுதான் உயிரை செல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் மேலே செல்லாது, மாறாக கீழேதான் வரும். அதுபோலவே முழு நாளின் எண்ணம், சொல், செயலில், உறவு நெருக்கத்தில் மற்றும் சேவையில் இந்த விஷயங்களை சோதனை செய்யுங்கள். சேவையில் கூட திட்டம் மற்றும் நடைமுறையில், எண்ணம் மற்றும் காரியத்தில் ஏன் வித்தியாசம் இருக்கிறது? அந்த வித்தியாசத்தின் காரணத்தை யோசித்தீர்கள் என்றால், ஏதாவது குறை இருக்கும் காரணத்தினால் திட்டம் மற்றும் நடைமுறையில் வித்தியாசம் இருக்கிறது என்று தெளிவாக தென்படும். எப்படி போர்வீரன் போர்க்களத்தில் அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தி செல்லவில்லை என்றால், தேவையான நேரத்தில் ஏதாவது சாதாரண ஆயுதத்தின் தேவை ஏற்பட்டு விடுகிறது எனில், அந்த சாதாரண ஆயுதத்தின் குறை கூட மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். இங்கேயும் அனைத்து சக்திகளும், அதாவது அனைத்து ஆயுதங்களும் தேவையாக இருக்கிறது. தன்னுடைய புத்தியால் இது சாதாரண விஷயம் என்று ஒருவேளை நிர்ணயம் செய்யலாம். ஆனால் அந்த சாதாரண விஷயம்தான் அந்த நேரத்தில் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கும். எனவே உங்களுடைய பட்டமே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகும். தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறார் மற்றும் குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள். வெற்றி அடைவதின் அர்த்தமே அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தியவர். சோதனை செய்வதின் கூடவே ஏன் மாற முடியவதில்லை? எப்பொழுது அனைத்து சக்திகளும் தனக்குள் அடங்கி இருக்குமோ அப்பொழுது மாற்றம் ஏற்படும். அதாவது ஞானம் நிறைந்ததின் கூடவே சக்தி நிறைந்த நிலை இரண்டிற்கும் சமநிலை வேண்டும். ஒருவேளை ஞானம் நிறைந்த நிலை 75%, சக்தி நிறைந்த நிலையில் 3-4 மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறது என்றாலும் சமநிலை சரியானதாக வேண்டும். ஞானம் நிறைந்த நிலையின் ரிசல்ட் திட்டமிடுவது, சக்தி நிறைந்த நிலையின் ரிசல்ட் நடைமுறைப்படுத்துவது. ஞானம் நிறைந்த நிலையின் ரிசல்ட் எண்ணம் மற்றும் சக்தி நிறைந்த நிலையின் ரிசல்ட் சொரூபத்தில் வருவது. இரண்டின் அருகாமை மற்றும் சமநிலைதான் இரண்டும் சமமான ரூபமாகும். அதாவது சம்பூர்ணம் ஆவது. யோகா மற்றும் சேவையில் எவ்வளவு நேரம் பிஸியாக தன்னை வைப்பீர்களோ அப்பொழுது இயல்பாகவே பலகீனம் வருவதற்கான தைரியம் மற்றும் வாய்ப்பு கிடைக்காது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।